நண்பர்களே வணக்கம். பெருமாளும் அனுமாரும் போன ஒரு வீடியோவில் பிச்சை எடுத்துச்சான் பெருமாள், அதை பிடிங்கிச்சான் அனுமாருன்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பேன். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருமாள்ன்றது நாம தான், பொதுமக்கள் தான். ஏன்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்றாங்க. மகேசன் அப்படின்னாலே சிவபெருமானை குடிக்கும். சிவன், பிரம்மா, விஷ்ணும்பாங்க, 3 கடவுள்கள். அதில் சிவன் சொல்கிறாலே பெருமாள் அடக்கம் தான். ஹரியும் சிவனும் ஒன்று அப்படிம்பாங்க. அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளாம் ஹரி பெருமாள். நம்ம பெருமாள் என்ன பண்ணுறோம், பெருமாள் வந்து பகவான் பெருமாள் வந்து இந்த பக்தர்கள்ட்ட காணிக்கையாக பிச்சை எடுக்கிறாரு. அதுபோல் தான் நம்ம பெருமாள், நம்ம பிச்சை எடுத்துச்சான் பெருமாளை தான் வேலைக்கு போய் சம்பாரித்து கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி எடுத்து நம்ம ஏதோ வாய்க்கு வயிற்றுக்கு சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சாமிகளா, அதான் பிச்சை எடுத்துச்சான் பெருமாள். அதை பிடுங்கிச்சுன்னு வச்சா அனுமாருன்னா அந்த பெருமாளுக்கு சேவை செய்கிறதுக்காகத்தான் அனுமார் சிவபெருமானுடைய அம்சம் அனுமாராக பிறந்தார். அப்படி தான் நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு சிவபெருமானுடைய அம்சம். அந்த அனுமார் வந்து பெருமாளுக்கு சேவை செஞ்சார். அதாகப்பட்டது பெருமாளாகிய பொதுமக்களுக்கு அனுமாராகிய அரசியல்வாதிகள் சேவை செய்யணும். அரசியல்ன்றது ஒரு சேவை, அதை தேவை இருக்கலாம், அது ஒரு அளவுக்கு தான் தேவைக்கு இருக்கணும். அளவுக்கு அதிகமாக ஊரடிச்சு உலகில் போடக்கூடாது நண்பர்களே. அப்படி வேலைக்கு போய் சம்பாரித்து அதை வரியாக கட்டக்கூடிய மக்களுடைய பொதுமக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காகத்தான் பிச்சை எடுத்துச்சான் பெருமாள், அதை பிடுங்கிச்சா அனுமாருங்கிறது. அனுமார் பிடுங்க விட மாட்டார், பெருமாளுக்கு விசுவாசம் பண்ணவர், சேவை செய்யக்கூடியவர். அந்த மாதிரி அரசியல்வாதிகள் சேவை செய்யணும்னு சொல்கிறதுக்காகத்தான் பிச்சை எடுத்துச்சான் பெருமாள். அதாவது பொதுமக்கள் வேலைக்கு போய் சம்பாரிச்சு சாப்பிட்டு வரி கட்டினாங்களாம், அந்த வரியை பிடிச்சா அனுமார். அதாவது அனுமார் நல்லவர், இந்த அனுமார் பிடிங்கி திங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் பிச்சை எடுத்துச்சான் பெருமாள், அதை பிடிச்சா அனுமாருன்னு சொல்கிறாங்க நண்பர்களே. வேறு ஒன்றும் இல்லை. அரசியல்வாதிகளே தயவு செஞ்சு தேர்தலில் ஜெயிச்சிருந்து எங்கள் தலையில் மிளகா அரைக்காதீங்க, மக்கள் ஜனத்தொகை அதிகம், நல்லது செய்யுங்க, உணவுக்கு, கல்விக்கு, மருத்துவத்துக்கு, குடிநீருக்கெல்லாம் நல்லது செய்யுங்க, நல்லா இருப்பீங்க தெய்வங்களா. வியாபார கல்வியை ஒழிச்சுக்கிட்டுங்க, நல்ல கல்வி திட்டத்தை கொடுங்க, நல்லா உணவை கொடுங்க, விவசாயம் செழிக்க, கல்வி பெருக, வேளாண்மை பெருக, அப்புறம் நம்ம கல்வி, உணவு, உணவு, கல்வி, மருத்துவம், குடிநீர் ஆகிய 4 துறைகளையும் நல்லது செய்ய நண்பர்களே, அரசியல்வாதிகளே. நன்றி, வணக்கம்.